Hi friends, நான் டாக்டர் முத்துக்குமார் ஏஎல் ஆரோக்கியா ஸ்பைன் அண்ட் போன் கேர் சென்டர். இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட் கொலஸ்ட்ரால் குட் கொலஸ்ட்ரால் சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்து மக்கள்கிட்ட வந்து போயிட்டே இருக்கும். ஸோ லோ டென்சிட்டி லிபிட், அதாவது எல்டிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ லோனோன்னா இதுதான் வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நினச்சிருவாங்க. ஸோ லோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக எல்டிஎல்னு சொல்கிற இந்த லோ டென்சிட்டி லிபிட் இருக்குல்ல, இதுதான் வந்து பேட் கொலஸ்ட்ரால். ஸோ இந்த லோ டென்சிட்டி லிபிட்டும் ஹை டென்சிட்டி லிபிட்டும் வந்து எப்போதுமே வந்து ப்ராப்பரான தேவையான அளவு மனித உடம்புல வந்து இருக்கணும். இன்கேஸ் இந்த லோ டென்சிட்டி லிபிட், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹார்ட்டில் வந்து இஷ்யூஸ் வரலாம், ரத்த குழாயில் வந்து போய் சேர்ந்துடலாம், அதனால் வந்து பிபி வந்து ரைஸ் ஆகிடலாம். இல்லை ரத்த குழாயில் போய் சேர்றதுனால கிட்னி ஃபெயிலியரோ, இல்லை டிவிடி ஃபார்மேஷனோ, இல்லை ஆர்டரியல் ஃப்ளேக்கோ, இல்லை பிரெயினுக்கு போகக்கூடிய ரத்த குழாயிலோட ரத்த அளவு கம்மியாகி பிரெயினில் வந்து இஸ்கீமிக் ஸ்ட்ரோக், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் வந்து லோ டென்சிட்டி லிபிட்டை வந்து எப்போதுமே கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். நம்ம எடுக்கக்கூடிய சாப்பாட்டில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் இது ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உணவில் வந்து போக ஆரம்பிச்சிடும். நம்மளால் வந்து தனியாக பிரித்து நான் வந்து இன்றைக்கி வந்து லோ டென்சிட்டி லிபிட் தான் சாப்பிடுவேன், ஹை டென்சிட்டி லிபிட் வந்து சாப்பிட மாட்டேன், இல்லை நான் ஹை டென்சிட்டி லிபிட் தான் வந்து குட் கொலஸ்ட்ரால் அதனால் எனக்கு அதுதான் நிறையா வேணும், லோ டென்சிட்டி லிபிட்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா அது வந்து ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். நம்ம உணவுப் பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து இந்த நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு இது ரெண்டுமே வந்து நல்லாவே கலந்துருக்கு. இப்போ இருக்கிற ஃபுட் அடல்ட்ரேஷன் ஸ்பெஷலி வந்து நம்ம குக்கிங் ஆயில்ஸ்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க. லோ டென்சிட்டி லிபிட், அதாவது பேட் கொலஸ்ட்ரால் வந்து நிறையவே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து பிரித்து சாப்பிட்றதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் நம்மளால செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ட அந்த பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரத்தத்தில் போக விடாமல் நம்மளால வந்து தடுக்க முடியும். அதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 6 வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உணவுப் பொருட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தெரியாமல் எடுத்த பேட் கொலஸ்ட்ராலை வந்து ரத்தத்துக்குள்ளே போகாமல் வந்து தடுத்துரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஓட்ஸ். இந்த ஓட்ஸ் வந்து நிறைய ஃபைபர் இருக்குங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓட்ஸ் சாப்பிட்டா வந்து ஃபைபர் நிறைய கிடைக்கும், ரொம்ப நல்லது, வெயிட்டை வந்து குறைக்கலாம், இல்லை வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது, முழுக்க முழுக்க ஃபைபர் தான் இருக்குது. இந்த ஃபைபர் வந்து கொலஸ்ட்ராலை எல்லாத்தையுமே வெளில தள்ளிடும், கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து சேர விடாதுங்கிறது வந்து நிறைய வீடியோஸ் நிறைய டாக்டர்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய ரீல்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஓட்ஸில் வந்து என்னென்னா, ஒரு 100 கிராம்ஸ் நீங்கள் ஓட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட 10.68 மில்லிகிராம் வந்து ஃபைபர் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஃபைபர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ருக்கக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து ஹார்டாக கெட்டியாக்கிறது. ஸோ கெட்டியாக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா, டைஜஷனுக்கு அகென்ஸ்டாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணி இதை வந்து சின்ன மாலிகுல்ஸாக துகளாக மாற்றி ரத்தத்துக்குள்ளே போக விடாமல் வந்து தடுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த ஓட்ஸில் வந்து பீட்டா குளுக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஜெல் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த குளூட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை ஓட்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே வந்து குளூட்டன் இருக்கும். அந்த குளூட்டன் அப்படிங்கிறது நம்ம மைதா மாவு இல்லை கோதுமை மாவு வந்து இப்படி இழுத்தோம் அப்படின்னா ஒரு ரப்பர் மாதிரி கிடைக்கும். இதே அரிசி மாவை பிணைஞ்சு இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து பிஞ்சு போயிடும், ரப்பர் மாதிரி வராது. பட் ஆனால் மைதா கோதுமை ஓட்ஸ் இது எல்லாத்தையும் மாவு ஃபார்மில் எடுத்துட்டு அதை ஊற வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி வரும். இந்த ரப்பர் மாதிரி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளூட்டன் தான். அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஓட்ஸில் இருக்கிற பீட்டா குளுக்கேன் வந்து நல்ல ஜெல்லு மாதிரி ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போகிறோம் அப்படின்னா ட்ரம்மில் வந்து கோதுமை ஓட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. சரின்னு 2 எடுத்து நம்ம எடுத்து வாயில் போட்டு மெல்ல ஆரம்பிப்போம். மென்னிட்டு கடைசியில் பார்த்தோம்னா அது ரப்பர் ஜூவிங்கம், அதாவது இந்த பூமர் மாதிரி ரப்பர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கடைசியில் அதை முழுங்குறதுக்கு பயந்துட்டு நானும் நிறைய தடவை திருப்பி இருக்கேன். ஸோ அந்த ரப்பர் மாதிரி வருது பாருங்க, அதுதான் வந்து குளூட்டன். இதில் இந்த பீட்டா குளூட்டன் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம குடலில் போயிட்டு குடலோட உள்புற சுவர்களில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ ஃபார்ம் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம குடல் பகுதி வந்து கெட்ட கொழுப்பை வந்து அப்சார்ப் பண்ணுறதை வந்து ஈஸியாக தடுத்துடுது. சிம்பிள். ஸோ உள்ளே வந்து ஜெல் இருந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, உள்ளே இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து குடல் மூலமாக அப்சார்ப் ஆகாமல் பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகிறத வந்து தடுக்கிறது. ப்ளஸ் ஏற்கனவே நான் சொன்ன இந்த ஃபைபர் வந்து ஹார்டாகவும் ஆக்கிடுது.
பண்ணுது. ஸோ ரெண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ ஹார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து நம்மளுடைய மோஷன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக வெளியாயிருது. ஸோ ஃபைபர் வந்து ஒரு நல்ல உணவுப் பொருளுங்க. நீங்கள் கெட்ட கொழுப்பு தெரியாமல் எடுத்திருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து வெளியில் நம்ம மலத்து நூடமாக வெளித்தள்ளுறதுல வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ தாராளமாக வந்து ஓட்ஸை எடுத்துக்கலாம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்லி கஞ்சி குடிக்க சொல்லியிருக்காங்க வெயிட் ரிடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல் ஆசிட்ஸ் அதாவது பித்த நீரை வந்து சுரக்கிறத வந்து நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இந்த பித்த நீர் என்ன பண்ணும் அப்படின்னா கொழுப்பை வந்து கரைச்சி டைஜஷன் ஆகி அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த பித்த நீரை வந்து அதிகப்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பித்த நீர் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கொழுப்பு இருக்கிற உணவுகளில் வந்து நல்ல கொழுப்பு இருக்கிற உணவுப் பொருட்களை வந்து நல்லா செரிமானமாகி நம்ம ரத்தத்தில் வந்து கொடுத்து வந்து சத்தை வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிரும். கெட்ட கொழுப்பை வந்து செரிக்காமல் வெளித்தள்ளுறதுக்கு வந்து இந்த பைல் ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது பித்த நீர் வந்து பித்த பையிலேருந்து சுரந்து வரக்கூடியது தான் இந்த பித்த நீர், அதாவது பைல் டக்ட், அதுலேருந்து வரக்கூடிய பைல் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, இதுலேயுமே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைபர் நிறையா இருக்கு. ஸோ ஓட்ஸ் வந்து ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த பார்லியும் வந்து இந்த வகையில் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ பார்லி கஞ்சி எடுத்துக்கிறதுமே வந்து ரொம்ப நல்லது. இந்த பார்லி வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட கொழுப்பு மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து ரொம்பவே வந்து முக்கிய பங்காற்றுது. ஏன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் டிஜிஎல் அப்படின்னு சொல்லி நம்ம பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துருப்போம். இது வந்து 150க்குள்ளே தான் சராசரியாக ஒரு மனிதருக்கு வந்து தேவையான அளவு இருக்கணும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா இது போய் என்ன ஆகுனா இரத்த குழாய் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம உடம்புல வந்து கொழுப்பை மட்டும்தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும், கார்போஹைட்ரேட்டை வந்து கொழுப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் புரோட்டீன் ஃபைபர் இதெல்லாமே வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோதான் புரோட்டீன் எடுத்தாலும் நம்ம உடம்புல வந்து ஓகே புரோட்டீன் வந்து டெபாசிஷன் ஆயிடுச்சு, ஃபைபர் வந்து டெபாசிஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கம்ப்ளீட்டாக இருக்காது. ஆனால் கொழுப்பு வந்து நிறையா டெபாசிட் ஆயிடுச்சு, ஸ்டோர் ஆயிடுச்சு, சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்சில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கொழுப்பை வந்து சேர விடாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து இந்த பார்லி கஞ்சியுமே வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீன்ஸ் வந்து என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட்டோஸ்டிரால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா கெட்ட கொழுப்பை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுறதை வந்து முற்றிலுமே வந்து தடுக்குது. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் வந்து பிளான்ட் பேஸ்டு சால்யூபிள் ஃபைபர் நிறையவே இருக்கு. ஸோ இந்த ஃபைபருமே வந்து கெட்ட கொழுப்பை வந்து நம்ம உடம்புல போக விடாமல் தடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கொழுப்பு மட்டும் கிடையாது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைக்ளிசரைட்ஸ் இருந்தாலும் அதையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீன்ஸை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கடுத்ததை பார்த்தீங்கன்னா எக் பிளான்ட், அதாவது நம்ம ஊரில் வந்து பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயில் வந்து ஆந்தோசைனின்ங்கிற கெமிக்கல் இருக்குது, வேதிப்பொருள் இருக்குது. இந்த வேதிப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய கெட்ட கொழுப்பை வந்து ஆக்சிடேஷன், அதாவது செரிமானம், சிதைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சிதைக்கிறதுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை வந்து இந்த சிதைத்தலை வந்து தடுத்து நிறுத்துது. ஸோ தடுத்து நிறுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா கெட்ட கொழுப்பில் இருக்கிற கெட்ட பொருள்கள் எதுவுமே நம்ம உடம்புல வந்து போய் சேர்றது கிடையாது. ஸோ மறைமுகமாக வந்து என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா எல்டியில் வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஸோ பிரிஞ்சாலில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அது மட்டும் கிடையாது, இதில் மேங்கனீஸ் நிறையா இருக்குது. இந்த மேங்கனீஸுமே வந்து எல்டிஎல் ஆக்சிடேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ கெட்ட கொழுப்பு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அந்த கெட்ட கொழுப்பை வந்து செரிமானமாகாமல் தடுக்கிறதுல வந்து இந்த பிரிஞ்சாலுமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ வாரத்துக்கு 2 தடவை வந்து பிரிஞ்சாலை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்காவது ஸ்கின் அலர்ஜி இல்லை ஸ்கின் இச்சிங் ஏதாவது இருக்குது, இல்லை எனக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா இச்சிங் வரும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இதை வந்து லிமிட்டடாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ இச்சிங் இருக்கும், எனக்கு வந்து அலர்ஜி ஆகும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்ஸ் இருக்குது, பார்லே இருக்குது, பீன்ஸ் இருக்குது, இன்னும் 2-3 ஐட்டங்கள்லாம் சொல்ல போகிறேன். ஸோ அதெல்லாமே வந்து உங்கள் உணவுப் பொருளில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய், ஓக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்டைக்காயில் வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம், இது வந்து அப்படியே வள கொலன்னு இருக்கும். ஆனால் அங்கே தான் முக்கியமான விஷயமே இருக்குது. அந்த ஜெல்லிமா இருக்குங்களா, அது வந்து மியூசிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மியூசிலேஜுமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம குடலில் வந்து ஒரு ஜெல் லேயரை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து குடலோட வந்து கான்டாக்ட் பண்ண விடாமல் தடுத்துரும். ஸோ தடுக்கிறதுனால என்னாகும், அதோட கெட்ட கொழுப்பு எல்லாமே வந்து நம்ம ரத்தத்துக்கு வந்து போகாமல் நிற்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் கிடையாது, இதில் வந்து பெக்டின் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்குது. இந்த என்சைமே வந்து எல்டிஎல் அப்சார்ப்ஷனை வந்து நல்லாவே குறைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்டிஎல் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ ஓக்ரா வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் கிடையாது, 3 முக்கிய வேதிப்பொருட்களை வந்து உடம்புல வந்து செரிமானம் அடைகிறதுக்கு இந்த ஓக்ரா வந்து மறைமுகமாக ஹெல்ப் பண்ணுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி, ஃப்ளேவினாய்ட்ஸ், பாலிஃபினால்ஸ்.
ஸோ இதுவுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இதை வந்து ஜாஸ்தி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மறைமுகமாக வந்து நம்ம உடம்புல வந்து ஏற்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து செரிமானத்தை வந்து தடுத்து நிறுத்துது. நம்ம அன்றாட சாப்பாடுல எல்லாருமே ரெகுலராக எடுத்துக்கிறோம், மூளைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ அதோட வந்து நம்ம அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறோம். பட் ஆனால் அதோட வேலைகள் வந்து நிறையா இருக்குது. அந்த வேலைகளில் வந்து இதுவும் ஒரு வகையான வேலை. ஸோ வெண்டைக்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது, ரெகுலராக எடுத்துக்கலாம். ஸோ ரெகுலராக எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு வந்து ரத்தத்தில் வந்து போகாமல் தடுத்து நிற்கும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸில் வந்து எல்லா நட்ஸ்லையுமே இருக்கிற ஒரு காமனான ஒரு வேதிப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவாங்க. இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பில் வருது. ஸோ இந்த நல்ல கொழுப்பு வந்து என்ன பண்ணுன்னா ஸோ நல்ல கொழுப்பை வந்து அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ப்ரொபோர்ஷன் வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கா கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல கொழுப்பு வந்து நிறையா சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்ல கொழுப்போட ப்ரொபோர்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ அதோட டாமினன்சி தான் வந்து அதிகமாக இருக்கும், கெட்ட கொழுப்போட டாமினன்சி வந்து கம்மியாகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எந்த உணவுப் பொருள் அளவுக்கு அதிகமாக நம்ம உடம்புல இருக்கோ அந்த உணவுப் பொருள்களாக நம்முடைய குடல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல கொழுப்பு எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி எனர்ஜியாக எடுத்துக்கிறோம், பாடிக்கு தேவையானது வந்து கிடைச்சிரும். ஸோ ரிமைனிங் கீழே இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பை வந்து உடம்புக்கு வந்து தேவையில்லாமல் ஆயிரும். ஸோ அது ஸ்டோர் ஆகாமல் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நட்ஸில் இருக்கக்கூடிய மற்ற வேதிப்பொருட்கள் எல்லாமே அந்த கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் வந்து ஹார்டாக்கி நம்மளுடைய மோஷன் ஊழியாக வெளியேற்றுறது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால வந்து நட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து நட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளஸ் பழைய ஜென்ரேஷனுமே கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு ஊற வச்சுட்டு பாதாமை வந்து காலையில் வந்து எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்போ ஒரு 5 கேஷ்யூ சாப்பிட்றாங்க, 5 பாதாம் சாப்பிட்டுக்கிறாங்க. இடையில என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிடைக்கும் போது வால்நட்ஸு, கேசல் நட்ஸு, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நிறைய நட்ஸ் ஷாப்லாம் வந்துருக்கு. முன்னாடிலாம் அந்த மாதிரி ஷாப்ஸே இருக்காது. இப்போ டவுன்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நட்ஸுக்குனே வந்து பிரத்யேகமான சில கடைகள் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நட்ஸை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது பற்றாக்குறைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதையும் தாண்டி சில சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கேப்சூல் இருக்கு, மீன் எண்ணெய்னு சொல்கிறாங்க, காட் லிவர் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டப்பாவில் வாங்கி வச்சுட்டு டெய்லி சப்ளிமெண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு தேவையான எவ்வளோதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு டயட்டிஷியன்ட்ட அந்த அளவுக்கு டெய்லி ஒரு கேப்சூல் எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இதுவுமே என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உடம்புக்கு வந்து நல்ல கொழுப்பை வந்து கொடுக்குது. ஸோ கெட்ட கொழுப்பை வந்து சைட் பை சைடு வந்து கம்மியாக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்ஸ். இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ் வந்து ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே வந்து நல்ல கொழுப்பு வகைகளை வந்து சார்ந்தது. ஸோ இந்த நல்ல கொழுப்பு எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து கெட்ட கொழுப்போட வேலை வந்து கம்மியாயிரும். ஸோ தேவையில்லாத உணவுப் பொருளை வந்து நம்ம உடம்போட இயற்கையான நிகழ்வு என்ன பண்ணுன்னா வெளில வந்து தள்ளிடும். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆயில் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயுமே பெஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் தான் இருக்கிறதுலே வேர்ல்ட்லே வந்து பெஸ்ட் ஆயில்னு சொல்லிட்டு சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆதி காலம் தொட்டு கோகோனட் ஆயில் தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் வந்து நிறைய கோகோனட் ட்ரீஸ் இருக்கும். காட்டு தீனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த கோகோனட் மரம் எல்லாமே வந்து நெருப்புல எரிஞ்சு தேங்காய் எல்லாம் எரிஞ்சு அந்த தேங்காய் வந்து ஹீட்டுனால சூரிய அதுல இருந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பார்த்த மனிதர்கள் வந்து என்ன நினைச்சிருக்காங்க, ஓ இந்த கோகோனட்ல இருந்து எண்ணெய் எடுக்க முடியும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோகோனட் எல்லாத்தையும் பறித்து வெயிலில் போட்டு உலர்த்திருக்காங்க. அதே மாதிரி ஹீட்டை வந்து உருவாக்கும் போது அது சுருங்கும் போது எண்ணெயாக வந்து மாறுதுங்கிறத அந்த காட்டு தீ சம்பவத்திலிருந்து கற்றுக்கிட்டு ஸோ அதே ப்ராசஸில் என்ன பண்ணுறாங்க, புளிஞ்சு எண்ணெய் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கோகோனட் ஆயிலில் இருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பரான நல்ல கொழுப்பு. ஸோ அதனால மேக்சிமம் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மரசக்கு எண்ணெய், கோகோனட் எண்ணெய், நல்லெண்ணெய் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ மாறுறது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு நல்ல கொழுப்பு வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ கோகோனட் ஆயில், வெஜிடபிள் ஆயில் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் சி ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகள், எலுமிச்சை, ஆரஞ்சு, பப்பாளி, அன்னாசி. ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து வைட்டமின் சிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நிறையவே இருக்குது, ஒரு நுண்சத்து. இந்த நுண்சத்து என்ன பண்ணுது அப்படின்னா எல்டிஎல் ஆக்சிடேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ப்ளஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல ஏதாவது இருந்தாலுமே இதை வந்து என்ன பண்ணுதுன்னா கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாமே வெளியேறுது. கெட்ட கொழுப்புனால ஏற்பட்ட உள்ளே இருக்கக்கூடிய சில காயங்கள் எல்லாத்தையுமே வந்து உள்ளே ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ஆகியிருந்தாலும் இந்த வைட்டமின் சி வந்து உள்ளே போய்
ஒரு நல்ல ஒரு ஹீலிங்கை வந்து கொடுக்குது. ஸோ இதை வந்து உணவுப் பொருட்களை அன்றாடம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க.